Hi all, welcome back to another new video. இந்த வீடியோவில் மார்னிங் 9லேருந்து 12 வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டடி செஷனில் என்னெல்லாம் பண்ணுறன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் என்னுடைய ஹிஸ்ட்ரி புக் பார்த்துட்டு புக்லேயே நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, அது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். மார்னிங் என்னுடைய பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 9லேருந்து ஒரு 1 to 1.5 ஹார்ஸ் வந்து அம்மா கிட்ட பார்த்துக்க சொல்லி கீழ் வீட்டில் கொடுத்துட்டு தான் நான் மேலே வந்து படிப்பேன். அதுவும் இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பையனையும் வச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு ஃபுல் டே படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் பிரேக் கிடச்சா நல்லா இருக்குமேன்றதுனால கொஞ்சம் நேரம் வச்சுக்க சொல்லி அம்மா கிட்ட கொடுப்பேன். ஆனால் என்னுடைய பையன் வந்து ஒரு 1 to 1.5 ஹார்ஸ்க்கு மேலே இருக்க மாட்டார். அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுவார். அதனால் ரொம்ப நேரம் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு அவன் எவ்வளோ நேரம் இருக்கானோ அந்த அளவுக்கு நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்குவேன். என்னுடைய பையன் தூங்குகிற டைமு, அம்மா சிஸ்டர் அவங்களாம் பார்த்துக்கிற டைமில் எனக்கு கிடைக்கிற கேப்பில் தான் நான் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேமரா செட் பண்ணிவிட்டு வீடியோவும் கூடவே எடுத்துப்பேன். மோஸ்ட்லி என்னுடைய பையனை கூட வச்சுக்கிட்டே படிக்கும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி ப்ரெக்னன்சியில் இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வீடியோவில் காமிக்கிறது ரொம்ப கொஞ்சம் போர்ஷன் தான். ஏன்னா ஒரு 1 to 1.5 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் அந்த மாதிரி நான் வீடியோ கிளிப்ஸை தான் உங்களுக்கு வந்து ஒரு 4 minutes to 8 minutesக்குள்ளே நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். நான் அதை விட அதிகமான நேரமே படிப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் படிப்பேன். ஒரு 45 minutes கிட்ட இந்த இடத்துல உட்காந்து படித்து செம்மையாக பேக் பெயின் அதிகமாகிருச்சு. சரி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டே படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ப்ரெக்னன்சி 6 months போயிட்டுருக்கு. கொஞ்சமாக வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ப்ரெக்னன்சிலையுமே நான் 6th monthலேருந்து தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு படித்தா பேக் பெயினாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு படிக்கலான்னு பார்த்தா கால் வலி வந்துடுது. இப்படி ஏதாச்சும் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்படி அப்படின்னு இடத்த மாற்றி உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நிறைய பேர் சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் எல்லா வீடியோஸ்லையும் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதே கொஷின் தான் கேட்குறீங்க. அது வந்து விஸ்டம் கிருஷ்ணா அகாடமின்ற ஒரு சேனலில் வந்து நான் பே பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய சேனலில் அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பிகினர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல, ஜிஎஸ் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஜிஎஸ் சிலபஸ் வைஸ் கொஞ்சம் டாபிக்ஸ் கொடுத்து நைட்டு குவிஸ் கொஷின் மாதிரி டெலிகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. புக்லேயே எப்படி நோட்ஸ் எடுக்கலான்றதை இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ஒரு 3 to 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து கீழே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 to 4 கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டு நமக்கு எந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 கலர்ஸ் ஹைலைட்டர்ஸோ இல்லை ஸ்கெட்சோ இல்லை கலர் பென்சிலோ அந்த மாதிரி எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அரசர்களுக்கு அவங்களுக்குனே தனியாக நிக்நேம்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு அடுத்து யார் வந்தான்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பிக் பேராகிராஃபாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்க புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் மாதிரியோ இல்லை பேப்பரில் நீங்கள் கட் பண்ணியோ இல்லை கலர் பேப்பர் இருந்தால் கூட அதை கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி எழுதிட்டு நீங்கள் புக்கில் ஒட்டிட்டிங்கன்னா அந்த ஃபுல் பேராகிராஃபையும் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டிக்கி நோட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ரிவிஷன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு மறக்காது. இதே மாதிரி தான் இயர்ஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் மறந்து போயிடுது, அதெல்லாம் எப்படி டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னும் மறந்து போகாது. அரசர்கள் எங்கேருந்து எங்கே வரை ஆட்சி பண்ணாங்க, எந்தெந்த ஊர்லாம் அவங்களுக்கு கீழே வந்துச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃபாக நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் குட்டியாக மேப் மாதிரி நீங்கள் போட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கும்போது அந்த பேராகிராஃபே தேவையில்லை, இதை பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து படிக்கணுன்ற அவசியமே இருக்காது. உங்களுக்கு புக்கு மட்டுமே போதும். அழகாக புக் எடுத்தோமா, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணோமா, என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் ஸ்டிக் பண்ணோமா, படித்தோமா போயிட்டே இருக்கலாம். ரொம்ப டைம் சேவ் ஆகும். லாஸ்ட் மினிட்ல நியூவாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.